ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog ஈவினிங்ல இருந்தா ஸ்டார்ட் பண்றேன். நேத்தும் நல்ல மழை பெஞ்சது, இன்னைக்கும் பாருங்க நல்ல இருட்டிட்டு வருது. ஸோ மழை பெய்யற மாதிரி இருந்தா பஜ்ஜி போண்டா ஏதாவது செய்வோம் இல்லையா? இன்னைக்கு நான் பெங்காலி ஸ்டைல் ஆலு சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கட்லெட் இருக்கு இல்லையா, பீட்ரூட் எல்லாம் சேர்த்து செய்யற ஒரு ரெசிபி தான். ஸோ அதுதான் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் கிடந்தது. சரி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பொரியல் பண்ணுற அளவுக்கு இல்லை, கொஞ்சமாக இருந்தது. தோல் எடுத்துட்டு அதையும் சீவிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் அதையுமே கூட துருவி எடுத்துக்கிறேன். மத்தியானமே ரைஸ் வச்சப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ நிலக்கடலை கொஞ்சம் தேவைப்படும், மைக்ரோவேவில் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். காயெல்லாம் சீவிட்டேன் பார்த்தீங்களா. இப்போது பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கலோஞ்சி சேர்த்துருக்கேன். இது கூடவே இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு மூணையும் மிக்சியில் ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பல்லு வெள்ளைப்பூடு, சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா. இது வதங்கினதுக்கு அப்புறமா துருவி வச்சிருந்த பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க இதுக்கு அந்த கடுகு இது இருக்கும் பார்த்தீங்களா, சாஸ் மாதிரி காசுந்தின்னு சொல்லுவாங்க, அது கூட வச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு பர்சனலாக காசுந்தி அவ்வளோவா பிடிக்காது, அதனால கெச்சப் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ கேரட் பீட்ரூட் நல்லா தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வேகணும். சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு மத்தியானமே வேக வச்சு வச்சிருந்தேன். அதையும் இப்போது கேரட் துருவிலே நல்லா துருவி எடுத்தாச்சு. ஸோ பாருங்க, இதில் இருந்த ஈரப்பதம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகு பொடி கொஞ்சம், மல்லிப்பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா சுருண்டு வரணும். ஈரப்பதம் இருந்ததுன்னா நமக்கு எண்ணெய் ரொம்ப இழுக்கும், அதனால் நல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு அப்படியே பேனில் சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிடலாம், சுத்தமாக ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஷேப் பண்ணணும். இவங்க 2 பேரும் பால்கனியில் நல்லா காற்று அடிச்சிட்டு இருக்கு, அதனால அதுக்கு நேராக டேபிள் கீழே படுத்துருக்கானுங்க பாருங்க. ஸோ நிலக்கடலையும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை இப்போ கொஞ்சமாக இடித்து எடுத்துக்கலாம். முழுசாக சேர்க்காம ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்க்கலாம். மிக்சியில் கூட பிடிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு இதில் உரல்ல தோலெல்லாம் எடுக்கலை, அப்படியே கொஞ்சமாக இடிச்சிக்கலாம். இடிச்சதுக்கப்புறம் ஏதாவது மேலே கொஞ்சம் தோல் வந்ததுன்னா எடுத்து போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் குறைன்னு இருந்ததுன்னா சாப்பிட்றப்ப நடுவில் தட்டுப்படும், சூப்பராக இருக்கும். ரொம்ப பவுடராகவும் ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு கலவை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் ஒன்றும் பாதியமாக இடித்த நிலக்கடலை அண்ட் மல்லியில் சேர்த்துருக்கேன். பட்டாணி என்கிட்ட இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் இருந்ததுன்னா அது கூட கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கட்லெட் மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு தடவை கோட் பண்ணிக்கலாம் ட்ரையாக. கோட் பண்ணதுக்கப்புறமா பாக்கி இருக்கிறத நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்லரியாக ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓவல் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோல் மாதிரினா நல்லாயிருக்கும், ஈஸியாக ஒன்று போல் வெந்து வரும். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ரவுண்டாக வேணும் அப்படின்னா இந்தியன் கேஃபே ஹவுஸில் கூட கிடைக்கும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். நெய்வேலியில் ஒரு இந்தியன் கேஃபே ஹவுஸ் இருக்கும், அதோட கட்லெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தம்பி வந்திருந்தப்போ போயிருந்தேன். கடை மட்டும் அப்படியே பழசாக இருந்ததே தவிர டேஸ்ட் அதே மாதிரி இருந்தது. போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஸோ அந்த மைதாவில் ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு பாக்கி இருந்த மாவை தண்ணி கலந்து ஸ்லரியாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ டீ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது ஃப்ரை பண்ணி எடுத்ததுமே கூட சாப்பிட்டுக்கலாம். கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்க வேண்டாம் அப்படின்னா ஏர் ஃப்ரையரில் கூட பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நான் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா ஏர் ஃப்ரையரில் கூட போட்டுக்கலாம். ஒரு தடவை ஸ்லரியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட் பண்ணணும். பிரெட் க்ரம்ஸில் ஒரு தடவை ரோல் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே ஸ்லரியில் இதை ஒரு தடவை முக்கி எடுத்துட்டு திருப்பியும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ பாருங்கள், திருப்ப ஒரு தடவை இந்த மாவில் கலந்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பிரெட் வாங்குறப்ப கடைசி இது மேலே அந்த தடியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃப்ரீசரில் ஒரு கவரில் போட்டு வச்சுருவேன். ஒரு 4-5 சேர்ந்ததுக்கப்புறமா மிக்சியில் இப்போ தான் பொடிச்சு எடுத்தேன். ஸோ
ஸோ வீட்லேயே ஈஸியாக பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போல்லாம் அமேசானில் எல்லாத்துலேயுமே பிரெட் க்ரம்ஸ் ரெடிமேடாக கூட கிடைக்குது, பேன்கோன்னு. ஸோ அது இன்னுமே கூட கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டீ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் சேர்த்துட்டு இஞ்சி துருவி சேர்த்துக்கிறேன். டீ இப்போ வந்து எனக்கு எப்படி போடுறதுனே மறந்து போன மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவர் தானே டெய்லி போடுறாரு, அதனால நான் வந்து ரொம்ப ரேர் தான் டீ போடுறது. ஆனால் இன்னைக்கு டீ சூப்பராகவே வந்துருந்தது. நல்லா பால் கொஞ்சம் நிறையவே சேர்த்து ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன். ஸோ இது கொதிச்சிட்டு இருந்த டைமில் சைடில் கடகடன்னு அந்த இது ஃபுல்லாக கோட்டிங் பண்ணி எடுத்துட்டேன். டீயை வந்து இப்போது அந்த பக்கம் மாற்றிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் ஜிப்லாக் பவுச்சில் கூட போட்டு வச்சுக்கலாம். எப்போ தேவையோ எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சுத்தமாக அந்த மேலே இருக்க பிரெட் எல்லாம் உதிராது. எண்ணெய் வந்து கொஞ்சம் க்ளீனாகவே இருக்கும். நான் இன்னைக்கு உடனே பண்ணுறேன், இல்லைன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஃபுல்லுமே நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சூப்பரான பொட்டேட்டோ கட்லெட் இல்லைன்னா ஆலு சாப் ரெடி. ஸோ நல்லா பெருசு பெருசாக வந்துருக்கும். டபுள் கோட் பண்ணோன்னா தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் கட்டாயமாக டபுள் கோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மசாலா ரெடி பண்ணிவிட்டு பிரெட் ஸ்லைஸை சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் முக்கி நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சு ஷேப் பண்ணி போட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து பிரெட் ரோல் மாதிரி இருக்கும். ஆப்ஷன் தான், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3-4 ஈடுக்கு வந்துச்சு. ஸோ நான் இன்னைக்கு எடுத்த அளவுகள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 இது வந்துச்சு கட்லெட்டு. நல்லா ஒரு 2 சாப்பிட்டாலே அவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த வெதருக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு இருந்தப்பயே நல்லா மழை ஆரம்பிச்சிருச்சு. மழை வர மாதிரி இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணேன், பட் நல்ல வேலை சூப்பராக மழை வந்துருச்சு. ஸோ பாருங்கள், பிளேட்டிங் பண்ணியாச்சு. நல்லா சுட சுட டீயுமே பாருங்கள் நல்லா டார்க்காக சூப்பராக இருந்தது. டீ கொஞ்சமாக தான் போட்டேன் இன்னைக்கு, நிறைய போடல, அதனால நல்லாவே இருந்தது. ஒன்று இந்த மாதிரி பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வெளியில் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக செம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கதை அடிச்சுட்டே உட்காந்து என்ஜாய் பண்ணுறோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.